மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு. நின்று போன சிவனாண்டி விட்டு கல்யாணம் மறுபடியும் நடக்க போகுது. சந்தோஷம் தானே, எல்லாருக்கும் சந்தோஷம் தானே. நம்ம எல்லாம் ஆவலுடன் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த இந்த சிபிஎம் சிபிஐ இந்த விசிக கட்சியெல்லாம் தலைவர் விஜய் அவர்களோடு வருவாங்களா மாட்டாங்களா, இவங்க படுத்தின பாடு காக்க வச்சதுன்னு 2 நாளா மக்கள் மனசை குழப்பிக்கிட்டு டென்ஷனை ஏற்றி தூக்கம் இல்லாம வேலைக்கு போனா ஒழுங்கா வேலை செய்யாம இந்த தாவேக்க தொண்டர்கள் பட்ட கஷ்டத்துக்குலாம் ஒரு தீர்வு இன்னைக்கு கிடைச்சிருக்குன்னா கிடைச்சிருக்கு. தற்பொழுது சிபிஐ முதல்ல தங்களுடைய ஆதரவு தெரிவிச்சாங்க, அதாவது நிபந்தனையற்ற ஆதரவை தெரிவிச்சிருக்காங்க. அதற்கு பிறகு தற்போது சிபிஎம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தங்களுடைய ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. அதுக்கு பிறகு இன்னொரு யாருக்குறா விசிக, அவர் மட்டும் நாளைக்கு தான் சொல்லுவா போலையாம். ஏற்கனவே ஒரு பேட்டி ஒன்று கொடுத்திருந்தார். இப்போ என்ன நடக்க போகிறது அப்படிங்கிறது திக்கு இருக்கு. மேக்சிமம் தற்பொழுது கன்ஃபார்ம் செய்யப்பட்டிருக்குது. தலைவர் விஜய் அவர்கள் இந்த முதலமைச்சர் சீட்ல உட்கார போறது அப்படிங்கிறது கன்ஃபார்ம் செய்யப்பட்டிருக்கு. தற்போது ஆளுநர் நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்கிறார். அவங்க வீட்டுக்கு போயிட்டு என்ன செய்தி வரப்போறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் உங்கள் ஏங் தாத்தா. எங்களோட வீடியோக்களை பாருங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம உங்களுடைய தாழ்வான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. கடந்த ஒரு வாரமாகவே இந்த ரிசல்ட் வந்ததுலேருந்து பெரிய மன உளைச்சலுக்கு ஆளாயிருந்தோம் அப்படின்னா ஆளாயிருந்தோம். ஏதாவது வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கக்கூடிய இந்த பெரும்பான்மை நம்மள்ட்ட இல்லாம எவ்வளவு கஷ்டப்பட்டோம் அப்படிங்கிறது தெரியும். தற்பொழுது யாருடைய அந்த ஆதரவு இருந்தால் ஆட்சி அமைக்கலாம்னா தற்போது வெறும் 108 சீட்டு தான் இருக்கு. 10 சீட்டு வேணும். ஏற்கனவே தலைவர் விஜய் அவர்கள் அங்க வந்து 2 தொகுதியில் நின்றுக்கிறாரு. அதுல ஒன்று கேன்சல் ஆகணும், அதுக்கு பிறகு சபாநாயகர் ஒரு போடணும், அப்படி இப்படி பல குழப்பங்கள்ல இருந்து தற்போது பெரிய விடை கிடைத்திருக்குது. அதாவது நமக்கு தேவையான அந்த 6 எம்எல்ஏ சீட்டுகள் தற்பொழுது வந்து கொண்டிருக்கிறது. அதன் முதல் கட்டமாக என்னன்னா இந்த சிபிஐ இருக்காங்களே, அவங்க தங்களுடைய ஆதரவை தற்பொழுது கொடுத்திருக்காங்க. அதாவது இந்த 2 சீட்டு இப்ப ஆதரவு கொடுக்கணும். சிடி நிர்மல்குமார் அவங்களுடைய ஆதரவு கடிதத்தை கொடுத்திருக்காங்க. அதற்கு பிறகு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டும் தங்களுடைய ஆதரவு கடிதத்தை அநேகமா கொடுத்துருவாங்க. இன்னும் லைவ்ல ஓடிக்கிட்டு இருக்குது. இப்ப 4 சீட்டு வந்துட்டு இன்னும் நமக்கு தேவை 2 சீட்டு தான் தேவை. அதற்கு பிறகு கூட 1-2 கட்சிகள் வந்துடும். ஏன்னு கேட்டா விஜய் அவர்கள் ஆட்சி அமைக்க போறாருன்னு தெரிஞ்ச உடனே அவங்க படையெடுத்து வந்துருவாங்க. இன்னும் யாரு நம்ம முதாரி பிரேமலதா இருக்கிறாங்கல்ல, அவங்கள இப்ப கொக்கி போட்டு வந்துருவாங்க. அதாவது ஒரு 120க்கு நெருங்கி வந்துச்சாலே நமக்கு ஒரு பயம் இல்லாம இருக்கும் அப்படிங்கிறது உண்மை. அதனால அது வந்துடும். இப்போ ஒன்னே ஒன்று இந்த விசிக மட்டும் இந்த பொம்பளை உள்ள வெக்கப்பட்டுக்கிட்டு வீட்டுக்குள்ள இருக்குன்னு வர மாட்டேங்குது. நாளைக்கு தான் வருவாங்கன்னு சொல்லிக்கிறா போல. வர எல்லாம் கொடுத்துட்டாங்கன்னா நீங்களும் இன்னைக்கு கொடுக்க வேண்டியது ஒன்னா ஒரு கூட்டா உட்கார்ந்தா நீங்க வந்து அந்த செயற்குழுலாம் பண்ணினீங்க. இந்த விசிக சிபிஎம் சிபிஐ எல்லாம் அறிக்கை மட்டும் தனித்தனியா வருமா, அதை டெம்பேத்துறாங்களாமா, அவங்க யாரும் நமக்கு காட்டணுமாமா. 2 சீட் நக்கல் பண்ண யோக்கிப்பா வரண்டா தான் நான் நாளைக்கு சொல்லுவேங்க, இன்னைக்கு சொல்லுவேங்க, டைம் மாற்றி அதாவது நாளைக்கு காலையில் சொல்லுவேன் இருக்கிறாரு. ஒருவேளை அந்த பதட்டத்தில் இன்றைக்கே சொன்னாலும் சொல்லலாம். பட் நமக்கு அது கன்ஃபார்ம் ஒரு 6 சீட்டு கன்ஃபார்ம் வந்துடும். இது பெரும்பான்மை நிரூபிக்குவதற்கு ஒரு தகுந்த எண்ணு தான். தற்போது இன்னொரு முறை உங்கள்கிட்ட சொல்லுகிறேன், மொத்தம் 108 சீட்டில் விஜய் 2 தொகுதியில் ஜெயிக்காரு. அதில் ஒன்று ராஜினாமா பண்ணா 107 தான். அதற்கு பிறகு சபாநாயகரை கொண்டு போடணும். அப்போ 106 தான். 106 ஆல்ரெடி 5 வந்திருக்கு. யாரு காங்கிரஸ் 5 வந்திருக்கு. அப்போ 106 + 5 111. தற்போது 6 வரப்போது 117 தான் பெரும்பான்மைக்கு உகந்த எண்ணு. ஏன்டா 118 கிடையாது, 234 ஒரு தொகுதி விஜய் வந்து ராஜினாமா பண்ணிட்டா 133 ஆயிட்டு 133 பெரும்பான்மைங்கிறது 117 தான். இதை மொத்தம் 117 இருந்தாலும் நம்ம அந்த பெரும்பான்மை நிரூபிச்சிடலாம் அப்படிங்கிறது 100 முறை உங்க மைண்ட்ல ஏத்திக்கிறேன். விஜய் அவர்கள் இப்ப வந்து பெரும்பான்மை நிரூபித்து விடுவார். விஜய் அவர்கள் தற்போது எங்க போயிட்டு இருக்காரு, ஆளுநர் மாளிகை நோக்கி போயிட்டு இருக்கார். இன்னைக்கு அந்த கடிதத்தை எல்லாம் கொடுத்ததுக்கு பிறகு இன்று இரவு 8 மணிக்குள் ஆளுநர் விஜய் அவர்களை நீங்க பதவி ஏற்பதற்காக அழைக்க வேண்டும். இன்னைக்கு தான் லாஸ்ட் ஃபைனல், மொத்தம் 10ஆம் தேதிக்குள்ள நிரூபிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா இன்னைக்கு இந்த ஆதரவு கடிதத்தெல்லாம் கொடுத்தா நீங்க வந்து பதவி அமைக்கிறது நீங்க அடைச்சுதாகணும். அநேகமா இன்னும் 2-3 நாளுக்குள்ள அந்த டேட் கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. எந்த நாள் விஜய் அவர்கள் பதவி ஏற்க போகிறார் அப்படிங்கிற டேட்டும் கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. நம்மெல்லாம் எதிர்பார்த்த அந்த சி ஜோசப் விஜய் ஆகிய நான் அது இன்னும் கூடிய விரைவில் 2 நாள்லயே 3 நாள்லயே நடக்க போகிறது. அந்த கவலை விட்டுருக்கேன்டா ஒரு 2-3 நாளா யாருமே பெருசா தூங்கல, ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கிற நிறைய பேர் பார்க்குற ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கிற. அதற்காக தான் நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம், கவலைப்படாத தலைவா, அந்த சீட்டு தலைவர் விஜய் அவர்களுக்காக எழுதி வைக்கப்பட்டது அப்படின்னு நான் சொன்னாலியா, அது இதுதான். நம்ம சட்டப்படி பார்த்தாலும் சரி, நீ அரசியல் படி பார்த்தாலும் சரி, வேற யாரும் அந்த சீட்டில் உட்காருவதற்கான அந்த தகுதி கிடையாது. என்னட்டோ அதிமுகவும் திமுக கூட்டு சேர்ந்துனாங்க, கொஞ்சம் பெருசா வந்திருந்தா கூட அவங்க சேர்ந்தா போய் உட்கார்ந்தலாம் அப்படின்னு இருக்கும். இன்னைக்கு அவங்களுக்கே பெரும்பான்மை இல்லாம இருக்குல்ல. அதற்கு பிறகு நிறைய பேர் சொல்றீங்க வந்து தலைவா நீ வந்து இதை கழிச்சுட்டுவோம், ரீஎலெக்ஷன் வச்சுட்டுவோம் பல பேர் சொல்றத பார்க்குறேன். ரீஎலெக்ஷன்லாம் அவ்வளோ ஈஸியாக வைக்க முடியாது. ஏன்னு கேட்டால் விஜய் அவர்கள் பெரும்பான்மை நிரூபிக்க முடியாமல் அந்த இடத்துல தோத்து போய் அதுக்கு பிறகு ஆளுநர் அறிவிக்கணும், பெரும்பான்மை நிரூபிக்கல, உங்களுக்கு 6 மாசம் டைம் தரேன், யாராச்சும் கூடி பேசி எப்படியாச்சும் நீ வச்சுக்கிடுங்க. விஜய் அவர்களும் தாவேக்காவும் அதிமுகவும் கூட்டணினாலும் வச்சுக்கிட்டு, அதிமுகவும் திமுகவும் சேர்ந்து எப்படினாலும் கூட்டணி என்னமோ பண்ணுங்க, 6 மாசம் டைம் தர, 6 மாசம் வரைக்கும்
ஆளுநர் ஆட்சி தான் செயல்படும் அப்படின்னு அவங்க அறிவிச்சிருவாங்க. அதற்கு பிறகு 6 மாசம் வரைக்கும் முடியலைனா தான் ஆளுநர் சொல்லுவார் ரீஎலெக்ஷன் வைக்கணும் அப்படிம்பாரு. அது பெரிய கூத்து என்னன்னா 6 மாசம் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம், அடுத்த 6 மாசம், அடுத்த 6 மாசம், அடுத்த 6 மாசம் 3 வருஷத்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி கொண்டு போயிட்டே இருக்கலாம். ஆளுநர் ஆட்சி வைக்க முடியும். அப்ப ஆளுநர் என்ன பண்ணுவாப்ல, அவர் பிஜேபியோட ப்ராக்சி தானே, அந்த ப்ராக்சி என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கும். தற்போதைய இன்னொரு கட்சி வந்து அரசு ஆட்சி அமைப்பதற்கு லேட் ஆகிட்டு இருக்குன்னு இன்னைக்கு அவர் வேலையை ஆரம்பிச்சார். இன்னைக்கு வந்து 12th ரிசல்ட்லாம் வந்திருக்குல்ல, அதெல்லாம் என்ன காரணம்னா இன்னைக்கு வந்து ஆளுநர் இல்ல இதுக்கு பிறகு ஒரு கல்வி அமைச்சர் வந்து அவர் சொல்லிலாம் டைம் ஆகும் அதுன்னு தான் வேலையை ஆரம்பிச்சாங்க போது இது பெரிய பிரச்சனையா இருக்கும். அதுபோக தற்போது சிபிஐ, சிபிஎம், பிசிக்கெல்லாம் உட்பட்ட வந்துட்டாங்க அப்படிங்கிறது ஒரு சந்தோஷமான ஒரு நியூஸ் வைக்கலாம். ஆனா இவர் எப்படிப்பட்ட ஆதரவை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறது இன்னும் அடுத்தடுத்து கூடிய விரைவில் தான் தெரியும். 2 நாள் 3 நாளுக்கு பிறகுதான் தெரியும். அதாவது நிபந்தனையற்ற ஆதரவு, நான் உங்க கூட தான் இருக்கிறேன், நான் தாவைக்கா கூட வந்துடுறேங்க, உங்களுக்கு ஆதரவு கொடுக்குறேன் அப்படிங்கிறது ஒண்ணு. இன்னொன்னு, நான் அந்த திமுக கூட்டணி தான் இருப்பேன், ஆனா உங்களுக்கு வெளியில இருந்து நான் ஆதரவு கொடுக்குறேன்னா அந்த ஆதரவு நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம சிஎம்மா இருக்கலாம். ஆனா அதற்கு பிறகு அவர்கள் என்னென்ன சித்து விளையாட்டை செய்ய போகிறார்கள் அப்படிங்கிறதான். இப்ப இன்னைக்கு வந்து உங்களை பயமுறுத்துறேன்னு சொல்றதுக்காக சந்தோஷமா இருக்க, அங்க போய் அந்த மனுஷன் உட்கார்ந்தது பிறகு எல்லாம் களம் மாறும், அவ்வளவுதான். அதுக்கு பிறகு எல்லாரும் விஜயை நோக்கி தான் வருவாங்க, விஜய் சொல்றதான் கேட்பாங்க. அதனால அந்த திமுகவுடைய முசாரி வேலையெல்லாம் ஆகவே ஆகாது. தற்போது திருமாவளவனை திமுகவுடைய இந்த ஏவா வேலு இருக்கா அப்படி இல்ல, அவர் போய் சந்திச்சுட்டு வந்திருக்கிறார். இப்போ மணி 1:30 மணிக்கு போய் சந்திச்சிருந்திருக்கிறார். அப்படின்னா ஏற்கனவே நேற்றுக்கு போயிட்டு முக ஸ்டாலினை சந்திச்சிருந்திருக்கார். ஒருவேளை அண்டர் டீலிங் இருக்குமோ, நீ போற மாதிரி போயிட்டு அங்க கலக்கத்தை ஏற்படுத்தணும், அது சரியில்லை இது சரியில்லை. இப்போ நீ திமுக கூட்டணியில் இருக்கும்போது தலித்துகள் அடிபட்டு கிடந்த போது அவமானப்படுத்தப்பட்ட போது அமைதியாக பல்லடிச்சுட்டு உட்காந்துருந்தாருல, அதே மாதிரி பல்லடிச்சுட்டு உட்காராம நீ அங்கே போனே நீ பிரச்சனையை ஏற்படுத்து. அதே மாதிரியான திட்டங்கள் இருக்கலாம். இந்த ஆட்சியை நீ கூடிய விரைவில் கலைச்சிடணும். அதாவது இந்த அடுத்த நான் என்ன சொல்லியிருக்கேன், அடுத்த ஒரு தேர்தல் வரப்போகிறது, நாடாளுமன்ற தேர்தல் வரப்போகிறது, அடுத்த இன்னும் 2 வருஷம் இருக்கு. அந்த 2 வருஷத்துல உள்ள போயிட்டு இந்த விஜய் அவர்களை நீ வந்து எக்ஸ்போஸ் பண்ணணும், அப்படி இப்படின்னு சொல்லி அந்த மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கணும். அப்படிப்பட்ட பிளானோட வந்தாலும் வந்தலாம். ஆனா வந்ததுக்கு பிறகு எப்படி களம் மாற போகிறது இருக்குல்ல என்ற விஜய்ன்ற ஒரு பர்சன் அங்க வந்ததுக்கு பிறகு அவர் சிஎம் உட்கார்ந்தது பிறகு அவர் என்னென்ன நடவடிக்கை எடுக்க போறார், எப்படிப்பட்ட திட்டத்தை கொண்டு வர போறார், இந்த பெண்களுக்கும் தலித் சமூகத்துக்கும் எப்படிப்பட்ட பாதுகாப்பை கொடுக்க போறான்னு இருக்குல்ல. நான் ஓப்பனா சொல்றேன், இந்த கம்யூனிஸ்ட் கட்சிகள்லாம் எனக்கு ஒரு அமைச்சரை கொடுங்க அப்படின்ட்டு விஜய் கிட்ட கேட்டு வாங்குங்க. அதாவது தொழிலாளர் நலன் அப்படின்னு அந்த மந்திரி பதவியை வாங்கி நீங்க எடுத்து பண்ணுங்க. உங்களோட ஆசை அதானே, நீங்க எதற்காக தொடங்கப்பட்டீங்க? இந்த கம்யூனிஸ்ட் கட்சி உங்களை திட்டிக்கிட்டே இருக்கிறோம்ல, கண்ட மேடைக்கு நாளும் திட்டிக்கணும். என்ன காரணம்? நீங்க திமுக இருக்கும்போது அடிமையா இருந்தீங்க, உங்களுடைய தொழிலாளர் நலன் அடமுக வச்சிங்க. இங்க வந்ததுக்கு பிறகு விஜய் கிட்ட கேட்டு வாங்குங்க. இந்த தொழிலாளர் நலன் அது சம்பந்தமான துறைகளை கொடுங்க, நான் இந்த தொழிலாளருக்கு என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்ய போறேன் கேளுங்க. திருமாவளவன் நீங்க கேளுங்க, அது தலித் சமூகத்தினருக்கு அந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்தினருக்கான துறைகள் எல்லாம் என்கிட்ட கொடுங்க, அதை நான் இந்த மக்களுக்கு இருந்து பண்ண போறேன் கேட்டு வாங்கி பண்ணுங்கயா. யாரையும் அவங்கள வேண்டாம்னா அதுக்கு தானே நீங்க தேடிக்கிட்டு இருக்கிறோம். இந்த தலித் மக்கள் அடிமைப்பட்டு கிடக்குறாங்க, அவங்களை அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கிறீங்க இந்த திமுக ஆட்சியில, அதெல்லாம் மாறணும் தானே விஜயை கொண்டு வர நாங்க சொல்லிட்டு இருக்கோம். அந்த இடத்துல நீங்க வந்து பண்ணது எங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்க இன்னைக்கு வந்து பிசி கேட்ட போயிட்டோம்னா எனக்கு மன வருத்தம் இருக்குன்னா நீங்க பண்ண காரியங்கள் அப்படி. அங்க திமுக கூட்டணியில் இருந்துகிட்டு எல்லா தலித்களுக்கு பிரச்சனை நடக்கும்போதெல்லாம் முட்டு கொடுத்துக்கிட்டு இருந்தீங்க. எனக்கு கடுப்பு. இங்க வாங்க, ஒரு தவறு நடந்தால் தைரியமா கேளுங்க, உங்களை வேண்டாம்னு சொல்லல. ஆனா இந்த திமுகவோட கை கூலியை உட்காந்து எக்ஸ்போஸ் பண்றங்கிற பேர்ல நீங்க ஏதாச்சும் குடைச்சல் கொடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா போட்டு போட பண்ணிட்டு அப்புறம் என்ன பண்றது? சரி வாங்க, ஒரு வழியா வந்து ஒரு ஆட்சி அமையட்டும், அமைஞ்சது ஒரு பாப்பா என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு, இந்த ஆட்சி விஜய் எப்படி ஆட்சி நடத்த போகிறான்னு பார்க்க போறோம். அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கு பிறகு நம்மளுடைய இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவை வைப்போம். ஆனா உள்ள இருந்துகிட்டு எந்த பிரச்சனையும் பண்ணாம இருக்கிற வரைக்கும், பிரச்சனை பண்ணணும்னா யாராவது ஒரு தலித்துகள் பாதிக்கப்பட்டா போயிட்டு பிரச்சனை பண்ணுங்க. இங்க ஒரு தலித் பாதிக்கப்பட்டிருக்கிறார், இந்த தலித் இங்க அசிங்கப்பட்டு இருக்கிறார், இதுக்கு ஒரு தீர்வு எடுத்து கேளுங்க, விஜய்கிட்ட கேளுங்க, அதுதான் சரி. அதற்காக தான் உங்களை எல்லாம் உள்ள கொண்டு வரணும்னு. சரி, நடக்கிறது நடக்கட்டும், வரட்டும். இன்னைக்கு வந்து ஒரு ஆதரவு கரம் நீட்டிருக்கிறார்கள். இன்னைக்கு கிங் மேக்கராக இன்னைக்கு சிபிஐ, சிபிஎம், பிசிக இருக்கிறார்கள் என்றால் 100% அப்படிதான் இருக்கிறாங்க. இன்னைக்கு அவங்க நம்பிதான் இருக்கிறோம். அவங்க தான் ஒரு கிங்கை மேக் பண்றாரு, அதனால அவங்க கிங் மேக்கர். ஒரு இடத்துல கேட்டாங்க, விஜய் நீங்க கிங் மேக்கரான்னு, இல்ல இந்த கிங் ஐ வில் வின் அப்படின்னு சொன்னாரு. அதே மாதிரி இன்னைக்கு வின் பண்ணி போயிருக்கிறாரு. இந்த கிங் மேக்கர் எல்லாம் விஜய் இன்னைக்கு வந்து ஒரு கிங்கா மாத்திருக்காங்க. இந்த சப்போர்ட் எவ்வளவு நாள் நீடிக்குது, எப்படி நீடிக்குது, இவங்க என்னென்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம். தற்பொழுது நமக்கு கிடைக்க வேண்டியது அந்த 6 சீட்டு, அது கிடைத்திருக்கிறது. விஜய் அவர்கள் நாளை அடுத்த நாள் இன்னும் 2-3 நாளுக்குள்ள அவர்கள் நேரு ஸ்டேடியத்தில் ஆளுநர் தலைமையில் அந்த அமைச்சர்கள் எல்லாம் சேர்ந்து பதவி ஏற்பார்கள். அதுபோக இந்த இவர்கள்லாம் என்ன மாதிரியான துறைகளை கேட்டிருக்காங்க, நான் சொன்ன மாதிரி இந்த டெபுட்டி சிஎம் வேணும், அபிட்டி சிஎம் வேணும்லாம் கேட்டிருக்காங்களா, என்ன நிபந்தனையற்ற ஆதரவாங்கலாம் அடுத்தடுத்த காலகட்டம் நம்ம பிரேக் பண்ணும். கடந்த ஒரு 2-3 நாட்களாக நீங்க பட்ட மனவேதனைக்கு, நீங்க பட்ட குழப்பங்களுக்கு, தூக்கமின்மைக்கு எல்லாம் ஒரு தீர்வாக இன்றைக்கு கிடைத்திருக்கு. அதனால நிம்மதியா போய் தூங்குங்க. இந்த 2 நாள் உங்களுக்கான நல்ல செய்திகள் நீங்க நேரடியாக பார்ப்பீங்க. சரி, வேற ஒரு வீடியோ சந்திக்க வரை உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் ஏன் தாத்தா.